வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வத்த குழம்பு மண் சட்டியில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இதில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 4 பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு எந்த அளவுக்கு வத்த குழம்புல சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எண்ணெயிலேயே பூண்டும் மிளகும் வதங்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வத்தல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வத்தல்லாம் சேர்த்துக்கலாம். என்ன மாதிரி வத்தல் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சுண்டக்காய், மணத்தக்காளி வத்தல், கூடவே அவரைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கிற எல்லா விதமான வத்தலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வெண்டைக்காய் வத்தல் ஆட் பண்ணுறேன். இந்த எல்லா வத்தலையுமே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே உப்பு, புளி, மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மாங்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். மாங்காய் வத்தலை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி போட்டு வச்சுட்டு குழம்பு இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே எண்ணெயிலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வேகாது, இல்லைன்னா நல்லா கரைஞ்சி போயிடும். நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதோட பக்குவம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கூடவே உங்களுக்கு வெல்லம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் வெல்லம் ஆட் பண்ணல. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வத்த குழம்பு அப்படின்னாலே நல்லா வத்தி கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கணும். என்னோடய ஃபைனல் வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.